அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி தாத்தா பாக்கியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து வந்ததுமே நம்ம பாக்கியா கிட்ட பேசுறாங்க. என்ன பாக்கியா, நீ தான் செலினி ஜெனி சேர்த்து வச்சது தான் நினைச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி செலினுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் ஜெனிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கு சரியா இருக்கும்னு நான் தான் பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணேன். நான் மட்டும் செலினுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் பண்ணாமல் இருந்திருந்தா நீ ஒன்றும் போய் அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சிருக்க மாட்டேன். அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கவும் மாட்டாங்க. இது எல்லாமே நான் பண்ண விஷயத்தால தான் நடந்திருக்கு. நான் மட்டும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னா செலியனும் வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டான், ஜெனியை போய் மீட் பண்ணி பேசியிருக்க மாட்டான். இதை விட்டுட்டு நீ சும்மா எல்லாமே நீ பண்ணதான் நினச்சி பெருமையாக பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தாத்தா வந்து, ஓ ஆமாம் ஆமாம் ஈஸ்வரி, எல்லாமே நீ பண்ணதுனால தான் செலியனோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவும் சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பண்ணவே பாக்கியா நடந்ததை எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, பாக்கியா நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆன்ட்டி வந்து நீங்கள் பண்ணது எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்களே, அதனால உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம அத்தை தானே, நம்ம அத்தை போய் என்ன பேசிட்டு போகிறாங்க, கோபம் வரும் தான், ஆனால் நம்ம அத்தை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் சைலண்ட்டாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்னதுமே நம்ம ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொன்னீங்க, நம்மளோட அத்தையா அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக நம்ம ராதிகா கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள கன்சிடர் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம பாக்கியா எப்பவுமே இருந்தாங்க. ஒரு அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ராதிகாவை பிடிச்சி போனதுனால வேற வழியே இல்லாமல் இவங்க நம்மளோட அத்தை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையும் படுறாங்க நம்ம ராதிகா. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராதிகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கோபியால் திரும்ப திரும்ப பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க நம்ம பாக்கியா. சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக நம்ம கோபியை வீட்டை விட்டு வெளியிலையும் துரத்த போகிறாங்க. அந்த நாள் கூடி சீக்கிரம் வரதான் போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.